வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமொரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கடைசியாக பார்த்த 10 பழமொழியோட ரிவிஷன் பார்ப்போம். முதல் பழமொழி, சிறு குரங்கின் கையாற்றுறா, பகையை முதலில் நலிய செய்தல். நமக்கு ஒரு பகைவர் இருக்கிறாருன்னா முதல்ல நம்ம போய் அவர்கிட்ட மோதாமல் அவரோட பகைவர்களை தூண்டிவிட்டு நம்ம பகைவரை நலிய செய்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ளே போகணும். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய குரங்கானது ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் பிரச்சனை இருக்குன்னா சிறு குரங்கோட கையை விட்டு தான் பார்க்கும் அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுன்ட்டு. அதுக்கப்புறமா தான் இது உள்ளே போகும். அந்த மாதிரி தான் இது ஒரு அறிவுள்ள செயல்னு சொல்கிறாங்க. சிறு குரங்கின் கையாற்றுறா, பகையை முதலில் நலிய செய்தல். அடுத்த பழமொழி, கடங்கொண்டும் செய்வார் கடன், கடனும் கடமையும். அறிவில் சிறந்த சான்றோர் தன்னோட கடமைன்ட்டு ஒன்று இருக்கும்போது அந்த கடமையை தான் வறுமையுற்ற காலத்திலும் கூட கடன் வாங்கியாவது அந்த கடமையை செய்து முடித்திடுவார். இதை இன்னொரு பொருளாகவும் நம்ம கொள்ளலாம். கடம்னா பாலை நிலம். அந்த சான்றோர் பாலை நிலத்தை கடந்தும் கூட அவரோட கடமையை செய்வார்னு பொருள் கொள்ளலாம். இதை தான் கடங்கொண்டும் செய்வார் கடன், கடனும் கடமையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு, பகைவருக்கும் மருளுதல். பகைவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையாக துன்பப்படுறாங்கன்னும் போது மேன்மக்களான சான்றோர்கள் அதுக்கும் இறக்கப்பட்டு கண்ணோட்டத்தோடு உதவி செய்வாங்க. இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு சான்றோர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அவையில் ஒரு பாம்பு புகுந்தா அந்த பாம்புக்கும் இறக்கப்பட்டு அவங்க அதை அடிக்காமல் விட்டுடுவாங்க. இதை தான் சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு, பகைவருக்கும் அருளுதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, சான்றவர் கையுண்டும் கூறுவர் மெய், தேச துரோகி என்ன ஆவானோ. போர்க்களத்தில் எதிராளியோட பேச்சு கேட்டுட்டு அவர் கூறக்கூடிய பொய்யுரையை மெய்யாக எண்ணிட்டு அவங்க பக்கம் போகக்கூடிய வீரர் அவரோட வீரர் என்னதான் வீரமோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள தான் தேச துரோகின்னு சொல்கிறாங்க. இதுவே அந்த இடத்துல ஒரு சான்றவர் இருந்திருந்தாங்கன்னா அவங்க எதிராளியோட உணவை சாப்பிட்டவங்களாவே இருந்தாலும் கூட எதிராளி தவறு செய்யும்போது அது தவறுன்ட்டு தான் இருப்பாங்க. அதாவது உண்மையை கூறி தான் நிற்பாங்க. இதை தான் சான்றவர் கையுண்டும் கூறுவர் மெய், தேச துரோகி என்ன ஆவானோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பழமொழி, சாவாதான் முன்கை வனையுந்துடும், பகையை காலமறிந்து வெல்லுதல். தன்னோட பகைவன் மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய காலத்தில் அவரை எதிர்த்து மோதி சாகாமல் அங்கேருந்து எப்படியாவது தப்பித்து ஓடி தக்க துணையை சேர்த்து திரும்ப அந்த பகைவரை வென்று வனைன்னு சொல்லக்கூடிய வீரர்கள் அணியும் வெற்றி கடகம் அதை கூட அணியக்கூடிய காலம் வரலாம். இதை தான் சாவாதான், நீங்கள் சாகாமல் இருந்துட்டா முன்கை வனையும் தொடும், உங்கள் முன்கையில் வனை அணியக்கூடிய காலம் கூட வரலாம். இதை தான் பகையை காலமறிந்து வெல்லுதல்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பழமொழி, சால்பினை சால்பு இருக்குமாறு, சிறந்ததை சிறந்ததே வெல்லும். இந்த வார்த்தையிலே இருக்குது, சால்பினை சால்பு தான் இருக்கும், சிறந்தது தான் வெல்லும். இதுக்கு என்ன கதை வரும்னா, ஒரு வீரனோட அடக்கத்தையும் வீரத்தையும் நிலைக்குலைய செய்யக்கூடிய பண்புன்றது ஒரு பெண்ணோட மான் போன்ற பார்வையில் இருக்குது. என்னென்னா, ஒரு சிறந்த விஷயத்தை இன்னொரு சிறந்த விஷயத்தால் தான் அழிக்க முடியும், வெல்ல முடியும் அப்படின்றது. இப்போது அந்த வீரன் அந்த பார்வைக்கு அடிமை ஆகிட்டானா அந்த பெண்ணுக்கு அடிமை ஆகிடுவான். அப்போது அவனோட அடக்கம், அவனோட தன்மையானது இழந்து போயிடும். இதை தான் சால்பினை சால்பு இருக்குமாறு, சிறந்ததை சிறந்ததே வெல்லும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, கொச்சேரி துன்னூசி விற்பவர் இல், குடிப்பிறப்பும் பண்பும். கொச்சேரி அப்படின்னா கொல்லர்கள் வாழக்கூடிய இடப்பகுதியை தான் கொச்சேரின்னு சொல்லுவாங்க. கொல்லர்கள்னால் இரும்பு பொருட்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் கொல்லர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிக்கு போய் ஊசி யாரும் விற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துலையே இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் அது. அதுபோல தான் ஒரு நல்ல குடியில் பிறந்த ஒருத்தவர் ஒரே ஒரு புத்தகத்தை கற்று இருந்தாலும் சரி, அவரால் கல்வி கற்க முடியாத காலத்திலும் கூட இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு அவருக்கு எந்த ஒரு பண்பும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கே அது இயல்பாக இருக்கும். இதை தான் கொச்சேரி துன்னூசி விற்பவர் இல், குடிப்பிறப்பும் பண்பும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கொல்லையுள் கூழ்மரமே போன்று, சொல்லால் வளைக்கவும். ஒரு நாட்டையே ஆளணும்னு நினைக்கிற அரசன் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க. அவங்கள பேசி அந்த சொல்லாலேயே தன்னோட நிழல் கீழே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு மரத்தை நம்ம கொல்லையிலேயே வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க. இங்கே கூழ்மரம்ன்றது கூழை பழாமரம்னு சொல்லலாம், பயன் தரக்கூடிய பழமரம்னு சொல்லலாம். இதை தான் கொல்லையுள் கூழ்மரமே போன்று, சொல்லால் வளைக்கவும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கொல்லி மேல் கொட்டு வைத்தார், வித்தை பொறிக்கும் மூடர். இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பலனான
அறச்செயல்களை செய்யாமல் உடல் இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு தன்னோட ஐம்புலனை அடக்காமல் இருக்கிறவங்க ஒரு அறிவிலிகள்னு சொல்கிறாங்க. இவங்களை யாருக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, வருங்காலத்தில் ஒரு விதை நெல்லுன்ட்டு வச்சுருந்தா அந்த விதை நெல்னால் நிறைய பயன்கள் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு அந்த விதை நெல்லை கொல்லினா வைக்கோல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் போட்டு பொறிச்சு உண்பவனுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அறிவில்லாத தனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை தான் கொல்லி மேல் கொட்டு வைத்தார் வித்தை பொறிக்கும் மூடர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் மனக்கசப்பு தரும் கடன். ஒருத்தவர் நமக்கு கடன் கொடுத்துருக்கிறாருனா அந்த கடன் கொடுத்த பொருளை திரும்ப கேட்கும் போதே நம்ம கொடுத்துடணும். அந்த நேரத்தில் விளையாட்டாக கூட நகைப்பு கூட தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது அங்கே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திடும். ஒருத்தவங்க கடன் கொடுத்தவங்க ஒரு பொருளை கேட்டாங்கன்னா அந்த நேரத்திலே கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. இதுதான் கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் மனக்கசப்பு தரும் கடன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.